சோஷியல் மீடியா யுகமாகிவிட்ட இப்போ இந்த நவீன காலத்துல இப்போ ஆக்ட்ரஸ் அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்ஃப்ளூயன்சர்ஸ் யார் வந்து சோஷியல் மீடியாவில் அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ரசிகர்கள் அதிகம், அவங்க தான் வந்து பெரிய ஆள் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனாலேயே அந்த பிரஷரின் காரணமாக நடிகர்களும் கூட ஃபாலோவர்ஸ் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்றதுனால கண்டென்ட் வீடியோஸ் போடுறது, இல்ல டிசைனா மாடலா கொஞ்சம் கிளாமர் தூக்கலா இருக்க மாதிரியான போட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் பரபரப்பா இயங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு வகையான பிரஷரை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் தமிழ் சினிமாவில், தென்னிந்திய சினிமாவில் பிரபல நடிகைகளா இருக்கக்கூடிய யார் வந்து இந்த ஃபாலோவர்ஸ் அதிகமா வச்சிருக்காங்க, யார் இதுல டாப், யாரெல்லாம் வீக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல வருஷமா இண்டஸ்ட்ரியில கொடி கட்டி பறந்துட்டு இருக்கக்கூடிய நயன்தாரா, த்ரிஷாலாம் லிஸ்ட்லே இல்ல போலயே அப்படின்ற லெவலுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு. சோ இதுல ஃபாலோவர்ஸ் யார் அதிகமா வச்சிருக்காங்க அப்படின்றத பொறுத்து டாப் 10 லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 10வது இடத்துல நடிகை அனுபமா பரமேஸ்வரன் இருக்காங்க. இன்ஸ்டாவில் அதிக ஃபாலோவர்களை கொண்ட நடிகைகள் பட்டியல்ல இவங்க 10வது இடத்துல இருக்காங்க. தமிழ்ல தனுஷோட கொடி திரைப்படத்தின் மூலமா அறிமுகமான இவங்க அண்மையில ஜெயம் ரவிக்கு ஜோடியா ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் சைரன் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு இன்ஸ்டாவில் 16.3 மில்லியன் ஃபாலோவர்கள் இருக்காங்க. ஆரம்பத்தில் தமிழ் நடிகையா மட்டுமே இருந்த கீர்த்தி சுரேஷ் இப்ப பல மொழிகள்ல பேன் இந்தியன் நடிகையா கலக்கிட்டு வந்துட்டு இருக்கறனால ரீசெண்டா உங்களுக்கு இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் ரொம்பவே அதிகமாயிட்டு தான் சொல்றாங்க. இவங்களுக்கு தற்போதைய நிலவரப்படி இன்ஸ்டாகிராம்ல 17.8 மில்லியன் ஃபாலோவர்கள் இருக்காங்க. 8வது இடத்துல பாலிவுட்ல பிஸியான நடிகையா வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய டாப்ஸி இருக்காங்க. இவங்க தமிழ்லையும் வெற்றிமாறன் இயக்கிய ஆடுகளம், அஜித்துடைய ஆரம்பம் போன்ற திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு 20.6 மில்லியன் ஃபாலோவர்கள் இருக்காங்க. இன்ஸ்டால டாப் 10 பட்டியலில் இவங்க 8வது இடத்துல இருக்காங்க. 7வது இடத்துல கோலிவுட், டோலிவுட், பாலிவுட்னு கலக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகை ரகுல் பிரீத் சிங் இருக்காங்க. தமிழ்ல தீரன் அதிகாரம் 1 படத்துக்கு அப்புறமா பெரிய அளவுல தலை காட்டாம இருந்த இவங்க இப்போ இந்தியன் 2 திரைப்படத்துல சித்தார்த்துக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல 23.7 மில்லியன் ஃபாலோவர்கள் இருக்காங்க. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கக்கூடிய நடிகை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்த, இப்ப தமிழ்ல பெருசா ஒரு படம் கூட கைவசம் வச்சிருக்காத உலகநாயகன் கமலஹாசனுடைய மகளும் நடிகையுமான ஸ்ருதிஹாசன், அவங்க தான் 6வது இடத்துல இருக்காங்க. இல்ல பெரிய அளவுல அடுத்த இந்த திரைப்படங்களுமே கமிட் ஆகலனாலுமே கூட இப்ப ரீசெண்டா இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூட ஜோடியா ஒரு ஆல்பம் சாங் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. தெலுங்குல பிஸியான நடிகையா பல திரைப்படங்கள் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல 24.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த வகையில இவங்க தான் இந்த பட்டியல்ல 6வது இடத்துல இருக்காங்க. அடுத்ததா 5வது இடத்துல இருக்கக்கூடிய நடிகை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தமன்னா, அவங்க தான் 5வது இடத்துல இருக்காங்க. ரீசெண்டா சுந்தர்சியோட அரண்மனை 4 மூலமா தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கம்பேக் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பாலிவுட்லயும் ரொம்ப பிஸியான ஒரு நடிகையா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தமன்னா அவர்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல தற்போதைய நிலவரப்படி 25.6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதனால இந்த பட்டியல்ல தமன்னா அவங்களுக்கு 5வது இடம் கிடைச்சிருக்கு. 4வது இடத்துல நடிகை பூஜா ஹெக்டே இருக்காங்க. இவங்களும் ஒரு பேன் இந்தியன் நடிகையா பல மொழிகளையும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் முகமூடி பீஸ்ட்னு இது வரைக்கும் 2 திரைப்படங்கள் மட்டும் தான் நடிச்சிருக்காங்க. அடுத்ததா கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்துல சூர்யா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிற பெயர் வைக்கப்படாத சூர்யா 44ல இவங்க தான் ஹீரோயினா கமிட் ஆயிருக்காங்க. வெறும் நடிகை அப்படின்றதையும் தாண்டி இன்ஸ்டாகிராம்ல இவங்க போடுற அந்த போட்டோ ஷூட் பிக்சர்ஸ்க்காகவே இவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அந்த வகையில் இன்ஸ்டாகிராம்ல இவங்களுக்கு 27.1 மில்லியன் ஃபாலோவர்கள் இருக்காங்க. இவங்க இந்த லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்காங்க. கோலிவுட்ல டாப் ஹீரோயினா வலம் வந்த நம்ம காஜல் அகர்வால், அவங்க தான் 3வது இடத்துல இருக்காங்க. திருமணத்துக்கு பின்னாடி கம்பேக் கொடுத்திருக்கக்கூடிய காஜல் அகர்வால் தற்போது தமிழ்ல இந்தியன் 2 திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆனா இந்தியன் 2 திரைப்படத்தில் காஜல் அகர்வால் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எதுவுமே இருக்காது. இந்தியன் 3ல தான் அவங்க சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் சங்கர் சமீபத்தில் இந்த திரைப்படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழால பேசியிருந்தாரு. அந்த வகையில இந்தியன் 3 மூலமா காஜல் அகர்வால் கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல 27.1 மில்லியன் ஃபாலோவர்கள் இருக்காங்க. அந்த வகையில காஜல் அகர்வால் அவங்களுக்கு இந்த லிஸ்ட்ல 3வது இடம் கிடைச்சிருக்கு. பூஜா ஹெக்டேவுக்கும் சேம் இதே 27.1 மில்லியன் தானே இருந்துச்சு. அவங்களுக்கு எப்படி 4வது இடம், இவங்களுக்கு எப்படி 3வது இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஜா ஹெக்டே இப்போ வரைக்கும் 27 மில்லியன்ல தான் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் கவுண்ட் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இன்னும் ஒரு சில நாட்கள்ல கண்டிப்பா அவங்க 27.1 மில்லியனை தொட்டுருவாங்க. மேபி நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் லிஸ்ட் வந்து அப்டேட் ஆயிருக்கலாம். அதனால தான் அவங்களுக்கு 4வது இடமும் காஜல் அகர்வால் அவங்களுக்கு 3வது இடமும் கொடுத்திருக்கும். சோஷியல் மீடியால அதிக ஃபாலோவர்கள் கொண்ட நடிகைகள் பட்டியல்ல நடிகை சமந்தாவுக்கு 2வது இடம் கிடைச்சிருக்கு. சோ ப்ராப்பர் தமிழ் பெண்ணான இவங்க தெலுங்குல போயிட்டு விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்தினுடைய அந்த ரீமேக்ல நடிச்சு அங்க ஒரு குறிப்பிடத்தக்க நடிகையா உயர்ந்து மறுபடியும் இங்க தமிழ்ல வந்து விஜய், சூர்யான் பெரிய ஹீரோக்கள் கூட படம் பண்ணி இங்கேயும் ஒரு பெரிய நடிகையா வளர்ந்து இப்ப தமிழ், தெலுங்கு மட்டும் இல்லாம ஹிந்தி வரைக்கும் போய் நடிச்சு ஒரு பேன் இந்திய நடிகையா வளர்ந்திருக்காங்க. அந்த வகையில இவங்களுக்கு ஒரு நடிகையா மட்டும் இல்லாம ஒரு இன்ஸ்பிரேஷன் விமனாவும் சோஷியல் மீடியால ஃபாலோவர்ஸ் அதிகம். 35.3 மில்லியன் ஃபாலோவர்ஸோட இன்ஸ்டாகிராம்ல அதிக ஃபாலோவர்ஸ் கொண்ட நடிகைகள் பட்டியல்ல இவங்க 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த டாப் 10 பட்டியல்ல 1வது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. யாருன்னு சொல்றேன், நம்ம நேஷனல் கிரஷ் ராஷ்மிகா மந்தனா. அவங்க தான் இந்த சோஷியல் மீடியால அதிக ஃபாலோவர்ஸ் கொண்ட நடிகைகள் பட்டியல்ல முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. மற்ற நடிகைகளோட ஒப்பிடும்போது இவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து கொஞ்சம் வருஷம் தான் ஆச்சு. ஆனா அதுக்குள்ள எப்படி இவ்வளவு ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னடத்துல கிரிக் பார்ட்டி அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமா அறிமுகமான இவங்க தொடர்ந்து தெலுங்குல விஜய் தேவரகொண்டாவுக்கு ஜோடியா கீதா கோவிந்தம் திரைப்படத்தின் மூலமா தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கும் அறிமுகமானாங்க. அந்த திரைப்படம் தாறுமாறு ஹிட் அடிக்க தொடர்ந்து மகேஷ் பாபு அப்படி இப்படின்னு பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட நடிச்சு அங்க ஒரு முன்னணி நடிகையா வளர்ந்துட்டாங்க. நீங்க தமிழ்ல கார்த்திக் கூட சுல்தான், விஜய் கூட வாரிசு, நீங்க தமிழ்லயும் ரசிகர்களால் அறியப்பட்ட ஒரு நடிகை ஆயிட்டாங்க. இப்ப ஹிந்தி வரைக்கும் போயிட்டு ரன்பீர் கபூருக்கு ஜோடியா அனிமல் திரைப்படத்திலும் நடிச்சிட்டாங்க. இப்படி ஒரு பேன் இந்தியன் நடிகையா கலக்கிட்டு இருக்கக்கூடிய இவங்க ஒரு நடிகை அப்படின்றதையும் தாண்டி கலந்துக்கிற ஈவென்ட்ஸ்லயா இருக்கட்டும், போஸ்ட் பண்ற போட்டோஸ்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயும் விதவிதமான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்து ரசிகர்களை தன்னுடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்னாலே கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேர் வந்து ராஷ்மிகா மந்தனா பண்ற
பண்றதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்குப்பா, அவங்க வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு நடிகையா கண்டிப்பா அவங்களுடைய இந்த growth உண்மையாவே வியக்கத்தக்கது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய ரசிகர்கள் நேஷனல் கிரஷ் ராஷ்மிகா மந்தனா அப்படின்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து ராஷ்மிகா எங்க போனாலும் அவங்களுக்கு அந்த நேஷனல் கிரஷ் அப்படின்ற பேர் அப்படியே ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டா அனிமல் திரைப்படத்துல நடிச்சு அந்த திரைப்படம் 1000 கோடிகளுக்கும் மேல வசூல் பண்ணதுனால இதுக்கப்புறம் அவங்க தமிழ்ல தலை காட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தன்னுடைய மார்க்கெட் வேல்யூ கூடிருச்சு அப்படின்றதுனால அடுத்தடுத்து புக் ஆகிற திரைப்படங்கள்ல பல கோடி ரூபாய் சம்பளமா அவங்க டிமாண்ட் பண்றாங்களாமா. இதனாலேயே தமிழ் பட தயாரிப்பாளர்கள் விஜய் சூர்யான பெரிய ஹீரோக்களுக்கு கூட அவங்கள ஜோடியா போடுறதுக்கு கமிட் பண்றதுக்கு யோசிக்கிறாங்களாமா. அடுத்ததான் இவங்களுடைய நடிப்புல புஷ்பா 2 திரைப்படம் ஒரு பேன் இண்டியன் மூவியா ரிலீஸ் ஆக காத்திருக்கு. இது மட்டும் இல்லாம ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ல நிறைய நடிச்சிருக்காங்க. அந்த திரைப்படங்களும் ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கு. அந்த வகையில நம்மளுடைய நேஷனல் கிரஷ் ராஷ்மிகா மந்தனாவுக்கு இன்ஸ்டாகிராம்ல 43.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த வகையில சோஷியல் மீடியால அதிக ஃபாலோவர்ஸ் கொண்ட நடிகைகள் பட்டியல்ல நம்ம ராஷ்மிகா மந்தனா தான் முதலிடத்துல இருக்காங்க. என்னப்பா சொல்றீங்க, வளர்ந்து வர நடிகையான இவங்களுக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸா, இவங்கள அதுல முதலிடத்துல இருக்காங்க இப்படின்லாம் நீங்க ஷாக் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு கூடுதல் தகவல் சொல்றேன். இண்டஸ்ட்ரியை ரொம்ப காலமா கட்டி ஆண்டுட்டு இருக்கக்கூடிய பல வருஷங்களா சக்சஸ்ஃபுல் நடிகையா இருக்கக்கூடிய லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, நம்ம சவுத் குயின் த்ரிஷா இவங்கலாம் அந்த லிஸ்ட்லே இல்ல. அவங்களுக்கும் மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தான். பட் இருந்தாலும் கூட இந்த லிஸ்ட்டுக்குள்ள வர அளவுக்கு அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் கவுண்ட் இன்னும் அதிகமாகல. இதுல த்ரிஷா அவர்கள் ரொம்ப காலமா இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. பட் நடிகை நயன்தாரா இப்பதான் ரீசெண்டா சோஷியல் மீடியா பக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாகி அவங்க அந்த லிஸ்ட்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். படத்துல நடிச்சு ஒரு பிரபலமான நடிகையா இருக்கிறத தாண்டி சோஷியல் மீடியால எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்க வேண்டி இருக்கு, அதுல ஃபாலோவர்ஸ் சேர்க்கிறது எந்த அளவுக்கு தங்களுடைய பலத்தை காட்டுது அப்படின்றது தான் இதன் மூலமா தெரிய வர ஒரே விஷயமா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுல யார் எங்க வராங்க, எப்படி மாறப்போகுது இந்த லிஸ்ட் அப்படின்றத. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி மறக்காம டிங் அடிச்சிருங்க.